அரசு பள்ளி மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட இலவச புத்தக பைகள்ல தலைவர்களோட போட்டோக்கள் இல்லாம வழங்கப்பட்டு இருக்கு. இது பெரிய விஷயமா இப்ப பார்க்கப்பட்டு இருக்கு. 2012வது வருஷத்திலிருந்து இந்த ஒரு திட்டம் நடைமுறையில இருக்கு. அப்போதைய சிஎம்களா இருந்த ஜெயலலிதா அவர்கள், APS ஆகியோரோட படங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி இலவச லேப்டாப் பைகள்ல ஸ்டாலின் அவர்களுடைய படமும் இடம்பெற்றிருந்தது. ஆனா இப்ப வழங்கப்படுற பைகள்ல தலைவர்களோட போட்டோ இடம்பெறல அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பலரும் கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க நினைச்சவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாய் தந்தை ஒரு மகன் இருக்கிற குடும்பத்துல திருமணமானதுக்கு அப்புறமா அந்த மகன் தனியா ரேஷன் கார்டு வாங்க விரும்பினாங்கன்னா அது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு மகன் இருக்கிற வீட்டுல அவரை நீக்குவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு தாசில்தார் ஆபீஸ்ல மனு நிராகரிக்கப்பட்டு இருக்கான். இதுக்காக அரசு தீர்வு காண வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறதா இப்போ ஒன்னு தகவல் பரவிட்டு இருக்கு. திருச்சி இடைத்தேர்தல்ல யாரப்பா நிக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நிறைய பேர் அடிபட்டாலும் இப்போ ஆக்டர் ராகவா லாரன்ஸோட பேர் தான் அடிபட்டு இருக்கு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் யூகங்களுக்கு மத்தியில ஜூன் 11 முக்கிய அறிவிப்பை வெளியிட போறேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அறிவிச்சிருக்காரு. சிஎம் விஜய் அவர்களுடைய ராஜினாமா செஞ்ச இந்த தொகுதியில லாரன்ஸ் போட்டியிடுவதா சோசியல் மீடியால தகவல் பரவச்சு. இந்த நிலையில தான் தன்னோட அறிவிப்பை சோசியல் மீடியா பக்கத்துல இவர் வெளியிட்டிருக்காரு. தாயாரோட ஆசீர்வாதத்தோட முடிவு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம #மாற்றம் அப்படின்றதையும் அவர் விசிக எக்ஸ் எம்எல்ஏ பனகீர் பாபு தன்னோட ஆதரவாளர்கள் 1000 பேரோட திமுகவுல இணைஞ்சிருக்காரு. அண்ணா அறிவாலயத்துல நடந்த இணைப்பு விழாவுல ஸ்டாலினுக்கு வெள்ளி செங்கோல பரிசாவும் வழங்கினாரு. விசிகால திருமாவளவனுக்கு வலதுகரமா இயங்கிட்டு இருந்த பனகீர் பாபு திமுகவுல இணைஞ்சிருக்கிறது அந்த கட்சியினர் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாவேக ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்ற நிலையில தான் இப்ப இருக்கிறதா ஸ்டாலின் விமர்சனம் செஞ்சிருக்காரு. மாற்று கட்சியினர் திமுகவுல இணைகிற விழாவுல பேசின அவரு 6 மாசம் தாவேக ஆட்சியை விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா. ஆனா விமர்சிக்கும்படியான சூழல் இப்ப இருக்குது. எதிர்கட்சியா இருக்கும்போதுதான் திமுகவுக்கு அதிக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாஸ்மாக் கடைகளை ஊருக்குள்ள வைக்காம சுடுகாடு பக்கத்துல வைக்கணும் அப்படின்னு சிஎம் விஜய் கிட்ட வலியுறுத்தின அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. சுடுகாட்டுல இருக்க டாஸ்மாக்ல வாங்கி குடிக்கும் போது கடைசியா வர இடத்துக்கு இப்பவே வரமே அப்படின்ற எண்ணம் குடிக்கிறவங்களுக்கு வரும். இது ஒரு சைக்காலஜிக்கல் எச்சரிக்கை. இப்படி செஞ்சா அரசுக்கு வருமானமும் பாதிக்காது, ஊருக்குள்ள சண்டையும் வராது அப்படின்னு பார்த்திபன் சொன்னதா இப்ப ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. த்ரிஷாவை அரசியலுக்கு அழைத்து தாவேகா சார்பில் சென்னையில போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதுல எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா, தலைவர் விஜய் அவர்களுக்கு த்ரிஷா அப்படின்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம தலைவரை ரசிக்க பலர் இருப்பாங்க, உயிராய் காக்க நீங்கள் ஒருவரே அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியவை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த ஒரு போஸ்டர் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாயிருக்கு. எபோலா பாதிப்புகள் 500 நெருங்கியதா WHO இப்போ கவலை தெரிவிச்சிருக்காங்க. காங்கோவுல 452 பாதிப்புகளும், உகாண்டாவுல 19 பாதிப்புகளும் உறுதியாயிருக்கான். இதன் மூலமா மொத்த பாதிப்புகளோட எண்ணிக்கை 471 இருக்கு. இப்போதைய நோய் தொற்று பரவல் 2014 இருந்து 2016 காலகட்டத்துக்குள்ள மேற்கு ஆப்பிரிக்கால 11,000க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கிய பரவலுக்கு இணையா தீவிரத்தை எட்டக்கூடும் அப்படின்ற எச்சரிக்கையும் இப்ப எழுந்து. இந்திய T20 அணியில RCB அணியிலிருந்து ஒருவர் கூட தேர்வாகலையாம். IPL பேட்டிங்ல கலக்கிய படிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. பவுலிங்ல கலக்கிய புவனேஷ்குமார், ரஷிக் சலாம் ஆகியோரை பேக்கப் வீரர்களா கூட தேர்வு செய்யல. ஆல்ரவுண்டர் கிருணாலும் இடம் பிடிக்கல. இதனால BCCI மேல RCB ரசிகர்கள் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் போட்டியிடாது அப்படின்னு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அறிவிச்சிருக்காரு. இடைத்தேர்தல்ல தாவேகா வேட்பாளர் தான் போட்டியிடுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முன்னாடி ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ்க்கு ஒதுக்குனது மாதிரி இந்த தேர்தலையும் தாவேகா அரசு அதே முடிவை எடுக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாச்சு. ஆனா இது எல்லாமே வதந்தி அப்படின்னு இப்ப இவரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைஞ்ச 1 மாச காலத்துக்குள்ளேயே ஆட்சி கவிழும் அப்படின்ற கருத்தை திராவிட கட்சிகள் முன்னெடுத்திருக்காங்க. தாவேகா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உறுதியேற்போம் அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்காரு. சிஎம் நாற்காலியோட 2 கால்கள் தான் தாவேகாவோடது, மீதி 2 கால்கள் கூட்டணி கட்சிகளுடையது. அதனால நாற்காலி தானா சாயும் அப்படின்னு EPSம் சொல்லியிருக்காரு. இது சிஎம் விஜய்க்கு இப்போ நெருக்கடியை கொடுத்திருக்கிறதா விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க.
டாஸ்மாக்ல பல மாற்றங்களை கொண்டு வரதுக்கு தமிழக அரசு இப்போ கட்சி நிதியை அரசுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். ஹாட் பெட்டிகளுக்கு 90, பீர் பெட்டிகளுக்கு 40, ஒயின் பெட்டிகளுக்கு 20 அப்படின்னு கட்சி நிதியா மாசத்துக்கு 100 கோடி வசூலிக்கப்பட்டு வந்துச்சான். இத அரசோட கணக்குல சேர்க்கறதுக்கு இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுனால ஆண்டுக்கு 1200 கோடி லாபம் அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை வர 9ஆம் தேதி சிஎம் விஜய் தொடங்கி வைக்கிறதா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. கடந்த மாசமே இந்த திட்டத்தை தொடங்க அரசு திட்டமிட்டு இருந்துச்சு. ஆனா சிஎம் விஜய் டெல்லி போனது, புதிய டிஜிபி நியமனம் அப்படின்னு பல காரணங்களால இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறது 2 முறை ஒத்திவைக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு தருணத்துல தான் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால நாளைக்கு இதனுடைய ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு.